இன்ட்ரோடக்ஷன்ல இம்ப்ரெஷன் சீரிங்கிறது என்னதுன்னா நம்ம பிரின்சிபல்ஸ் வந்து செட் ஆஃப் வேலிட் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? The implementation series is describes the analyze valid of the formula. Valid of the formula. அப்போ ஒரு டீம் ஒர்க்குங்கிறது வந்து என்னென்ன யாராருக்கு நம்ம வந்து டிபைன் பண்ணி ரன் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் ஒரு செட் ஆஃப் ஒர்க் ஃபார்முலா பிளானிங் வச்சு டிபைன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அது வந்து ஃபார்முலாவாக நம்மளுக்கு டிபைன் ஆகிருக்கும். சரிங்களா? வேலிட் ஆஃப் த ஃபார்முலா எதை வச்சு? ப்ரிமிஸ் வச்சு. அப்போ இங்கே கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரீமியஸ்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் ட்ரூன்னு இருக்குது. அப்போ நிறைய ப்ரீமியஸ் இருக்கலாம், P1 P2 P3. இந்த ப்ரீமியஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா வேலிட் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிட்டு அது வந்து நம்மளுக்கு வேலிடா இருக்கும். சரிங்களா? அந்த ஃபார்முலா டிபைன் பண்றது கண்டிப்பா எப்படி இருக்கணும்? இந்த ப்ரீமியஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் அண்ட் ஆல்சோ வேலிடா இருக்கணும். இந்த கலெக்ஷன் ஆஃப் த ப்ரீமியஸ் இஸ் எ வேலிட் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். கரெக்டுங்களா? இல்லைன்னா நம்ம தேர்தல் இருக்கும். ஒரு இப்போ இப்போதைக்கு ஒரு இது நடக்க சப்போஸ் இங்கே கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குதுன்னா இதை பற்றியே தான் இருக்கணும் தவிர நம்ம வேற பற்றி இன்னொன்று இன்செர்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ இது ரிகார்டிங்கோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியஸ் எடுத்துட்டு அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும்? வேலிடாக இருக்கணும். கண்டிப்பாக வேலிடாக இருந்தால் தான் பாசிபிள். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஸோ நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? ப்ரீமியஸ் கன்சர்னாவே ட்ரூவோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். சப்போஸ் இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே கண்டிப்பாக வேலிட் கிடைக்காது, இன்வேலிடாக. ஃபால்ஸ் ஆச்சுன்னா இஸ் அ இன்வேலிட். சரிங்களா? அப்போ அதுதான் வந்து எப்படி டிபைன் பண்ணுறாங்க இம்ப்ரெசிவ் தியரியில் வந்து நம்ம எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கலெக்ஷன் ஆஃப் த ப்ரீமிசஸ் வந்து ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு, அதாவது P1 P2 P3 வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ P1 P2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரீமிசஸ் இருக்குதுன்னா அந்த ப்ரீமிசஸ் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஏ பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா? ஏ பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அதனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக டாட்டாலஜியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரூத் டேபிள் போடும்போது என்னவா இருக்கணும்? இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமிசஸ் எடுத்து நம்மளோட கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு என்ன சொல்றாங்க? பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அந்த பை கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? கண்டிப்பா டாட்டாலஜியா தான் இருக்கும். அப்படி அந்த டாட்டாலஜியா இருந்ததுன்னா கன்க்ளூஷன் வந்து டாட்டாலஜியா இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட். வேலிட் ஸ்டேட்மெண்டோட மீனிங் வந்து அதுதான். அந்த வேலிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வந்து கன்சிஸ்டன்ட் கன்க்ளூஷன் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த வேலிட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேர் தான் கன்சிஸ்டன்ட். சப்போஸ் இந்த எல்லா ப்ரீமிசஸும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு ப்ரீமிசஸான இருக்கட்டும், இந்த P1 P2 P3 P4 வரைக்கும் இருக்குல்ல, அப்போ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. P1 கன்ஸ்ட்ரக்ஷன், P2 கன்ஸ்ட்ரக்ஷன், P3 டாட் 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 எவ்வளவு ப்ரீமிசஸான இருக்கட்டும் அதுக்கு வந்து பை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. கன்க்ளூஷன் வேணும்ல, இந்த கன்க்ளூஷன் வந்து என்னவா இருக்கணும்? இஸ் கால்ட் ஏ டாட்டாலஜியா இருக்கும். அப்படி அந்த டாட்டாலஜியா இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் ஏ கன்சிஸ்டன்ட். டாட்டாலஜியா இருந்தால் இஸ் கால்ட் ஏ கன்சிஸ்டன்ட். அதே வந்து டாட்டாலஜியா இல்லாமல் இஸ் அ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் கான்ட்ராடிக்ஷன். அது மாதிரி கான்ட்ராடிக்ஷன் வந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட். சரி, மேபி இது இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. என்ன சொல்கிறாங்க? செட் ஆஃப் ஆல் ப்ரீமிசஸ் எடுத்துங்க, உங்களுக்கு கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்க. அது பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், நாட் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டாட்டாலஜியாக கிடைச்சதுன்னா இஸ் கால்ட் ஏ கன்சிஸ்டன்ட். அதே வந்து கான்ட்ராடிக்ஷனாக கிடைச்சிச்சுன்னா இஸ் கால்ட் ஏ இன்கன்சிஸ்டன்ட். சரி, இங்கே தான் அது அதனுடைய மீனிங் சொல்கிறாங்க. இன்கன்சிஸ்டன்ஸோட தியரி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு நம்ம டிபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்டோட கான்செப்ட் வச்சு நம்ம டிபைன் பண்ணுறோம். சரியாம்மா?